सीतापते राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिया जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्मदाल्प्यान ऋग्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानुमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் நாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரோம் இல்லையா. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதாவது என்னென்னா நாமா தான் முக்கியம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நாமா என்னென்னா நாம அசுத்தப்படாது. எதுலேயுமே நாம கலங்கமற்றது, பரிசுத்தமானது. நாமத்தினால் மற்றவையெல்லாம் பரிசுத்தமாகும். பாவனானாம்ச பாவனம், பரிசுத்தப்படுத்தக்கூடிய வஸ்துக்களையும் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய வஸ்து அழுக்காயிடுச்சுன்னா அதையும் பவித்திரமாக்கக்கூடியது பகவான் நாமா. அப்படின்னா பாவனானாம்ச பாவனம் அப்படின்னா சுத்தமான வஸ்து ராமநாமம், பகவான் நாமம். அந்த நாமத்தை நாம் எப்படினாலும் பாடலாம். இதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இதுக்கு தங்கு தடையே கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு வேசியானவள் தன்னுடைய ஜார புருஷன் பேர் ராமன்னு பேர், தன்னுடைய ஜார புருஷன் பேர், அந்த கள்ளபுருஷன் பேர். அந்த பேரை சொல்லிட்டு இருந்தா அவள் அனவர்தனாமா. அது தான் வளர்க்குற கிளிக்கு சொல்லி கொடுத்துருந்தான். அந்த கிளி அடிக்கடி ராமா ராமா ராமான்னு அந்த கிளி சொல்லுமா. சொல்லி கொண்டு இருக்கும்போது அவள் ஒரு வேசி, அவள் ஒரு தன்னுடைய கள்ளபுருஷன் பேர் அது ஜாரபுருஷன். அவன் பேர் ராமன்னு. அவன் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால் அந்த பேரை அடிக்கடி அந்த கிளிக்கு சொல்லி கொடுத்துருந்தா. கடைசியில் இவள் உயிரை விடும் போகும்போது அந்த கிளியானவர் ராமான்னு சொல்லி கொண்டு இருந்தால் அந்த கிளி சொன்ன ராமநாமத்தை கேட்டு உயிரை விட்டதுனால அவள் வைகுண்டம் அடைந்தாள் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்குது. இது ஸ்ரீ அண்ணா, ஸ்ரீ கிருஷ்ணபேமி அண்ணா இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன கதை இது. அப்படிப்பட்ட தன் வேசி தன்னுடைய கிளிக்கு சொல்லி கொடுத்த ராமநாமத்தினால அவளும் மோட்சம் அடைந்தால் சொன்னான். அப்போது யாரெல்லாம் உச்சரிக்கலாம் ராமநாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிளி சொல்ல அப்படின்னா எப்படியாவது ராமநாமம் யார் சொன்னாலும் மோட்சம் அடைய முடியும். எந்த நிலையில் சொன்னாலும் மோட்சம் அடைய முடியும். எந்த ராகத்தில் பாடினாலும் ராமநாம நாக்கில் வந்துடுச்சுன்னா, ராமநாம காதில் பட்டுச்சுன்னா அது பிறகு அவரில் பவித்திரமாக்காமல் அது தூங்காது. அந்த ராமநாமம் பவித்திரமாகாமல் தூங்காது. அதனால் நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. நான் இது எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நான் பண்ணி பார்த்துருக்கேன். நான் இப்போது சினிமா பாட்டு ராகங்களில் பாடியிருக்கோம் ராமநாமா. சரி, ஓகே, இந்த ராகத்தில் பாடினா பலன் உண்டா? ஏன்னா நம்ம நல்லா சுத்தமாக ஒரு பஜனை சம்பிரதாயத்தில் உள்ள ராகங்களை பாடினா தானே ராமநாமம் பலன் கொடுக்கும். அப்படி கிடையாது. நீங்கள் சாதாரணமாக ராம 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 ராமன் ஜபமாக நீ ராகங்களே பாடுவானா, நீ பஜனை சம்பிரதாயத்துலேயும் பாடுவானா, இல்லாட்டி வேறு எதுவும் வேறு ராகங்களை பௌதிகமான ராகங்கள்லேயும் நீங்கள் பாடுவானா. வெறும் ராமராமான் நீங்கள் ஜபம் பண்ணாவே, எந்த ராகமே இல்லாமல் வெறும் ராமநாமா சொன்னால் கூட பலன் உண்டு. உண்டா இல்லையா? அப்போ அதுவே பிரம்மஹத்தியாதி தோஷங்கள்லாம் போக்கக்கூடியது. சர்வபாவ பிரணாசனம். பிரம்மஹத்தி தோஷம்தான் பெரிய தோஷம். அதுவே போக்கக்கூடியது. அப்படின்னா நம்ம ருசித்து சுவைச்சு இந்த ராமநாமத்தை பல ராகங்களில் பாடுறதுனால என்ன குறைஞ்சிட்டோம்? நான் இதை நான் அது மாதிரி அந்த சினிமா பாட்டு ராகங்கள்லே பாடி அதை அனுபவித்து அந்த பாடலை அனுபவித்து பாடி பார்த்துருக்கேன். ஆனால் அதில் கிடைக்கிற சாந்தி, நிம்மதி, சந்தோஷம் சொல்ல அளவில்லாதது. அந்த அளவுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இந்த ராமநாமம். நான் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணி பார்த்துட்டேன்.
சரி, நம்ம பஜனை சம்பிரதாயத்தில் உள்ள ராகத்தில் பாடினா தானே ராமநாமா. இப்போ இல்லாட்டி பக்தர்கள் பாடுறாங்க வேறு ராகத்தில். ராம ராம ரம ராமா ராம ராம ரம ராமா. இப்போ ராமச்சந்திர ரகுவீரா அந்த பாட்டில் அந்த ராகத்தில் பாடுறாங்க. அப்படி பாடினாலும் சரி, இல்லை வேறு ராகத்தில் பாடினாலும் சரி, நமக்கு நாமா தான் முக்கியமே தவிர ராகம் முக்கியமே இல்லை. ராகவன் தான் முக்கியம். நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் இது. நல்லா புரிஞ்சுங்க. நான் அப்படி அதனால் நம்ம சுவையுள்ள ராகங்களில் பாடுறதுனால சொல்லப்போனால் நல்லா மனசு ரமிக்குது. அதே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ராமநாமத்தை சொல்லணுன்ற ஆசை வருது நமக்கு. அந்த ராகங்களில் இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணலான்னு ஆசை வருது. அது அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம சாதாரணமாக ராம 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 ராமன் சாதாரண யாருன்னா ஒரு பக்தர்கள் ஏதாவது ஒரு ராகத்தில் பாடியிருப்பாங்க. அது மாதிரி பாடினா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் பாடலாம். அது மாதிரி பாட முடியல. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ராகம் பக்தர்கள். அதனால் அந்த ராகத்தில் அவங்க பாடுறான்றதுனால அந்த ராகம் நமக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. அப்படி அதனால் நம்ம பாடும்போது என்னென்னா கொஞ்சம் நேரம் பாட முடியும், கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு பிறகு அரை மணி நேரம் அதுக்கு மேலே பாட முடியாது, விட்டுருவோம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடும்போது எவ்வளோ நேரம் வேணாலும் பாடணுன்னு ஆசையாக இருக்குது இல்லையா. அதுதான் பியூட்டி. அப்போ நான் ராமநாமம் நாக்கில் வந்துடுச்சு, நம்ம பிடிச்ச ராகத்தில் ஒரு பாட்டு பாடின மாதிரி ஆச்சு, சுகமாகவும் இருக்கும். அப்போது நம்மளுக்கு மனசில் சந்தோஷம் வந்துச்சுன்னா துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஆகவே ஆகாது, அசாந்திக்கும் சாந்திக்கும் ஆகவே ஆகாது. சுகத்துக்கும் துக்கத்துக்கும் எதிரி. நல்லா சுகத்தை அனுபவிச்சிருக்கும் போது எப்படி துக்கம் உள்ள வரும் சொல்லும் பார்க்கலாம். நல்லா சுகிச்சுன்னு இருக்கிற நல்ல சுகத்தில் இருக்கும்போது துக்கத்தை எப்படி வரும்? நல்ல மனசில் சாந்தி இருக்கும்போது கோபம் எங்கேருந்து வரும் சொல்லும் பார்க்கலாம். அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நாம் அதிகமான ராமநாமம் சொல்லும் பொழுது, நல்ல தபஸ் இருக்கும் பொழுது நம்மளுக்கு பாவம் எப்படி வரும்? வரவே வராது இல்லையா. மனசு சுத்தமாக இருக்கும்போது அசுத்தம் எப்படி உள்ளே வரும்? வராது இல்லையா. அது மாதிரி பகவன்னாமா சொல்ல 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 நீங்கள் எந்த ராகத்தில் பாடுறதும் முக்கியம் இல்லை. சில பேர் என்னென்னா இது கூச்சப்படுறாங்க, இது சினிமா ராகமாக இருக்குது, இது எப்படி பாடுறது, இது பண்ணுறது அப்படின்னு. எனக்கு நீங்கள் அவங்கவுங்க பசிக்கு இன்னொருத்தரை, அதாவது எப்படி சொல்கிறது, அவங்கவுங்க வியாதிக்கு அவங்கவுங்க தான் மருந்து சாப்பிட்ணும். இன்னொருத்தருக்காக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இன்னொருத்தர் மருந்து சாப்பிட்டா நமக்கு நோய் குணமாகாது. நமக்கு இருக்கிற அவசரம் நமக்கு, புரியுதுங்களா? அதனால் நம்மளுடைய நோய் குணமாகணுமா வேணாமா, நம்ம பாவங்கள் போகணுமா வேணாமா? அப்போனா நான் எப்படி நாமத்தை தக்க வச்சுக்கிறது? நான் வேற ஒரு இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே. இப்போ எனக்கு பஜனை சம்பிரதாயத்தில் பாடுற அந்த ராகமே எனக்கு பிடிச்சிருக்குன்னா சந்தோஷமாக அதையும் அனுபவிங்க, ரொம்ப சந்தோஷம், அதை கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு அதில் என்னென்னா கொஞ்சம் நேரம் தான் சொல்ல முடியுது, அது மாதிரி சொல்ல முடியல, எனக்கு சலிப்பு தட்டுது, எனக்கு வரல அப்படின்னு சொன்னால், இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில், இப்போ நான் பாடுறது இல்லை, உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ராகம் பிடிக்கும். எப்படியாவது ராமநாமத்தை நாக்கில் வர வைக்கணும், அது தக்க வச்சுக்கணும். அதை நம்ம நீடித்து நாமா சொல்கிறதுக்கு எந்த வழியோ அந்த வழியை நீங்கள் பின்பற்றினாவே நீங்கள் தொடர்ந்து நாமா சொல்ல முடியும். நாமா நாக்கில் தொடர்ந்து சொல்ல முடியல, ஒருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு கமெண்ட்ஸில் போட்டாங்க, நாமா நாக்கில் சொல்லினே இருக்கிறேன், ஆனால் பார்த்தா மனசில் கவலை ஓடினே இருக்குது. வாய் தான் நாமா சொல்லுது, மனசு கவலை ஓடினு. ஏன் கவலை ஓடுது? நான் அதனால தான் அவங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் கூட கொடுத்தேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், அந்த முறையில் நீங்கள் நாமா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க காண்டாக்ட் பண்ணல. அவங்க கமெண்ட்ஸ்லேயே தெரிவிச்சிட்டேன். இது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பிடிச்ச மாதிரி நம்ம பாடும்பொழுது நம்மளுக்கு வாய் நாமா சொல்லி மனசு ஈடுபடாமல் நாமா சொல்லி, அப்படி அதாவது வாயில் மட்டும் நாமா சொல்லி மனசு ஈடுபடலனா கூட பலன் உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் மனசும் ஈடுபட்டு வாயும் நாமா சொல்லி அப்போ மனசு ரமிச்சுதுன்னா, அப்போ பிடிச்ச ராகத்தில் பாடினா தானே மனசு அதில் லயிக்கும். யோசிச்சு பாருங்கள். அப்போ மனசை லயிச்சு நாமா சொல்லும்பொழுது கிடைக்கிற முக்கரணங்களும் ஈடுபடுகின்ற அந்த சௌக்கியத்துக்கு இணையாக எதுவுமே கிடைக்குமா? மனம், மொழி, வாக்கு எல்லாமே, மனம், மொழி, ஸ்ரவணம், காது கேட்குறது, மனசில் லயமாகுது, மனசு ரமிக்குது. அதே சமயம் வாயில் நாமா சொல்கிறோம். 3 விஷயத்துலேயும் நாம் நாமத்தில் ஈடுபடும் போது கிடைக்கிற சௌக்கியத்துக்கு இணையாக எதனா உண்டா? யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடும்போது, அப்போது இப்போ சொன்னாங்க பற்றியா ஒருத்தர், ஒரு அம்மா, வாய் தான் நாமா சொல்லுது, ஆனால் மனசில் கவலைகள் ஓடின்னு இருக்குன்னு. அப்போ கவலைகளில் மனசு இருக்குது, வாய் நாமா சொல்லுது. ஆனால் அப்படி சொன்னால் கூட அதான் அது நீண்ட நாள் கழித்து தான் பலன் கொடுக்கும் அது. ஆனால் மனசை ரமிச்சு நம்ம ஒரு ராகத்தில் பாடும்பொழுது அப்போ மனசில் கவலை வராது.
அப்போ ராமநாமாவை நல்லா ரசித்து இது போல் இப்போ நான் பாடுறேன் எத்தனையோ ராகங்கள் நிறைய பேர் பிடிச்சிருந்தனால தான் 250 வியூவர்ஸு 300 வியூவர்ஸு இஷ்டத்துக்கு 1000 2000 வியூவர்ஸ்லாம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம். அந்த அளவுக்கு ஏன்னா அந்தளவுக்கு லயிச்சு போயிருக்காங்க. அந்த ராகத்தில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அதில் ராமநாமா பாடியிருக்காங்க. இருக்கிறத நம்ம இருக்கிற ஃபேக்ட் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம இதே யூடியூப்பில் நம்ம போட்டிருக்கோம், வேறு ராகங்களில் போட்டிருக்கோம். 1000 பேர்லாம் வந்திருக்காங்க, 2000 பேர்லாம் வந்து பாடியிருக்காங்க. ஏன்? அந்த ராகத்தில் லயிச்சதுனால. ராகத்தில் லயிச்சு வராங்க இல்லையா, அதன் மூலமாக ராமநாமத்தை குத்துறோம். நம்ம கொடுத்ததுனால அந்த ராமநாமம் மருந்து. இப்போது வெறும் மருந்து கசக்கு தான் கசக்கும். அது தேனில் குழச்சி கொடுக்கும்போது என்னன்னா அந்த தேனும் ஒரு விதத்தில் மருந்து தான். ஏன்னா இப்போ ராகங்களும் ருசியான ராகங்களும் ஒரு விதம் மருந்து தான். இப்போது ரொம்ப நிம்மதி இல்லாத சமயத்தில் சில பேர் வந்து என்னென்னா பிடிச்ச பிடிச்ச பாட்டுங்கள்லாம் கேட்பாங்க. பிடிச்ச பாட்டுக்கான மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், ஒரு சாந்தி கிடைக்கும் இல்லையா. அதுக்கு தானே பிடிச்ச பாட்டு நைட்டில் கேட்குறாங்க, கேட்டுன்னு தூங்குறாங்க நிறைய பேர். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். நாமளே அது போல் கடைப்பிடிச்சிருப்போம். அப்படின்னா அந்த ராகங்கள் எந்த அளவுக்கு மனசு ரம்யமாக இருக்குது, ஒரு மனசுடைய புண்ணை ஆற்றுது இல்லையா அந்த ராகங்கள். யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்ம பிடிச்ச ராகத்தில் பாடும்போது ஆனந்தமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ராமநாமம் சொல்கிற அந்த பிறவி என்ற பிணி என்னது, இந்த பிறப்புன்ற நோயையே போக்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னும் போது மற்ற நோய்கள்லாம், மற்ற மனசு கவலை, உடல் வேதனைகள் எல்லாத்தையும் போக்காதா ராமநாமம்? யோசிச்சு பாருங்கள். அதனால் நம்ம ராகத்தில் பாடுறது தப்பில்லை, நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடணும். அப்போ தான் மனசு லயிக்கும். இல்லைனா இப்போ நான் சொன்ன பற்றியா ஒரு அம்மா கமெண்ட்ஸில் போட்டாங்கன்னு, மனசு எங்கேயோ கவலைகளை நினச்சின்னு இருக்குது, வாய் மட்டும் தான் நாமா சொல்லுது அப்படின்னு. அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து யாரோ சொன்னாங்கன்னு ஒரு ராகத்தில், அந்த ராகத்தில் நீங்கள் பாடினீங்கன்னா நீங்கள் மனசு என்னென்னா உலக விஷயத்தில் இருக்கும், நாம ஓடின்னு இருக்கும். நீங்கள் 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் சொன்னால் கூட பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம்னா அந்த அந்த நாமத்து பலன் உண்டு. ஆனால் அதில் நீண்ட நேரம் நீண்ட நாட்கள் பொறுத்து பலன் கொடுக்கும். அந்தளவுக்கு உடனே பலன் கொடுக்காது. அது வீரியமாக செயல்படும். ஏன்னா மனசு ஒருமுகப்படணும். எது செய்தாலும், எந்த ஒரு தவமோ யோகமோ தியானமோ எல்லாத்துலேயும், யாகங்களோ இல்லை பூஜை பண்ணும்போது கூட எங்கேயோ மனசு வச்சு இந்த பூஜை பண்ணால், அர்ச்சனை பண்ணால், கிருஷ்ணாய நமக கோவிந்தாய நமகன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம் சொல்ல பார்க்கலாம். மனசு லயமாகணும். மனசு லயம் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனசில் நம்ம பிடிச்ச ராகத்தில் இப்போ நம்ம பாடும்போது மனசு லயமாவதா இல்லையா? அப்போ மனசு லயிச்சு நீங்கள் ராமநாமா பாடும்போது சீக்கிரமாக பலன் கொடுக்காதா? நான் அதான் கேட்குறேன். அப்போது இது வந்து பௌதிகமான ராகம், அந்த ராகம் இதெல்லாம் பௌதிகம் ஆன்மீகம்லாம் கிடையாது. நாமா தான் முக்கியம். நம்மளுக்கு ராகவன் தான் முக்கியம். ராமநாமா நீங்கள் எந்த ராகத்தில் பாடினாலும் சரி, ராமநாமா தான் முக்கியம். நான் இதை எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணி பார்த்தாச்சு. பார்த்த உடனே அவ்வளோ சாந்தி, அவ்வளோ மனசு நிம்மதி கிடைக்குது. மனசுக்கு ரம்யமாக இருக்குது பாடுறதுக்கு. இப்போ அதே சமயத்தில் மனசு இதை வந்து நான் வலியுறுத்துறது, அடிக்கடி வலியுறுத்துறேன். நான் எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் இது போல் போட்டுன்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு பிறகு நடுவில் ராமாயணம் பாகவதத்தில் முழுசாக இறங்குனதால் இந்த நாம சங்கீதத்தில் கவனம் செலுத்த முடியல. இப்போ மறுபடியும் நம்ம நாம சங்கீதத்தில் கவனம் செலுத்துகிறோம். நான் வந்து சரி சாதாரணமாக நாமா சொல்கிறவங்களுக்கும் 3 மணி நேரம் நாம சங்கீதமும் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பௌதிக ராகங்களில் விரும்பாதவங்க சில பேர் இருப்பாங்க, பாகவதர்கள். அவங்களுக்கு வந்து சரி ஒரு 3 மணி நேரம் ராமநாமம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் நாம சொல்லணும். அந்த பலம், அந்த 3 மணி நேரம் தொடர்ந்து சொல்லக்கூடிய சாமர்த்தியமும் இந்த ருச்சிகரமான ராகங்களில் பாடினதுனால தான் எனக்கு கிடச்சிது. இல்லைக்காட்டி அவ்வளோ நேரம் என்னால் கண்டினியூவாக சொல்ல முடியாது. நான் ருச்சிகரமான ராகத்தில் பாடல, 3 மணி நேரம் ஒரே ராகத்தில் பாடியிருக்கேன். அது பாகவதர்களுக்காக. சரி யாருன்னா வந்து என்னென்னா இந்த பௌதிக ராகத்தில் விரும்பாதவங்க இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணால் சரி சாதாரண ஒரே ராகத்தில் பாடினா பிடிக்குன்னு சொல்லிட்டு அதனால் ராமநாமத்தை 3 மணி நேரம் 2 மணி நேரம் பாடியிருக்கேன். அப்படி அதை கேட்டு கூட சேர்ந்து பாடணும்லாம் பாடலாம். ஓகே, அது இந்த போல் சினிமா ராகம் பிடிக்காதவங்க அதுமாரி கூட, சினிமா ராகங்கள் பிடிக்காதவங்க அதுமாரி கூட சேர்ந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் பாடலாம். சரி அப்படின்னாலும் ஓகே. இல்லை எனக்கு அது முக்கியம் இல்லை, நாமா தான் முக்கியம், எப்படி வந்தாலும் சரி நாமா தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி அழகான ருச்சிகரமான ராகங்களை அடியேன் பாடியிருக்கேன். கூட சேர்ந்து பாடினீங்கன்னா உங்களுக்கு ரம்யமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் நாமா சொல்லுவீங்க, மனசு லயிக்கும் ராமநாமத்தில். இல்லாட்டி மனசு லயிக்காமல் எங்கேயோ மனசு செலுத்தி நீ நாமா சொல்லி பாருங்கள், அதில் கிடைக்கிற சௌக்கியமோ மனசு லயிச்சு நீங்கள் சொல்கிற ராமநாமத்துக்கு உள்ள சௌக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக ஜபமாக ஜபிக்கிறாங்க சில பேர். இப்போ நாம் வந்து ஒரே டியூனில் வந்து
இல்லை ஒரு ஒரு தெய்வீகமான ராகத்தில் ஒரே டியூனில் நம்ம பாடிக்க. இப்போ ராம 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 ராம் ராம 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 ராம், இது கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கும். ஒரே ராகத்தில் பாடு. அதான் ராம 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 ராம. இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது அப்படியே நல்லா ஜபம் மாதிரி, அது ஒரே ராகமாக தோணுதான் ஜபம் மாதிரி இருக்கும். ஏன்னா 3 மணி நேரம் கண்டினியூ பண்ணுறோம் நாம சொல்கிறோம். அப்படின்னா என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு அம்மா சொல்கிறாங்க 50 நிமிஷம் இருந்தால் என்னால் சொல்ல முடியுது, நீங்கள் 3 மணி நேரம் போட்டிருக்கேன், அது மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியல, சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அது ஒரே டியூனில், அதாவது என்னென்னா இப்போ பாகவதர்கள் பாடுற அந்த டியூனில் நம்ம பாடுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ 3 மணி நேரம் பாட முடியல. ஏன்னா மனசு லயிக்கலை. மனசு லயிச்சு போச்சுன்னா எவ்வளோ நேரம் பாடினாலும் சலிக்காது, திருப்தியாக இருக்கும். அப்போ பலன்களும் மனசு லயிச்சு போச்சுன்னா, மனசு ஒருமுகப்பட்டுச்சுன்னா, அது பிறகு துக்கத்தில் மனசு செல்லுமா? செல்லவே செல்லாது. இதில் மனசு லயிக்கிறதுக்காக தான் நம்ம ருச்சிகரமான ராகங்களா, அது சினிமா பாட்டே இருந்தாலும் பரவாயில்லை, ஆக மொத்தம் மனசு லைக்கு உனக்கு பிடிச்சிருக்குது இந்த ராகம், தாராளமாக ராகத்தை எடுத்துக்கோ. ஆனால் அந்த சினிமா பாட்டில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம இங்கே எடுத்துக்கல. ராமநாமத்தை தவிர அந்நிய வார்த்தையை நம்ம பிரயோகம் பண்ணல. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், ராமநாமத்தை மட்டும்தான் பிரயோகம் பண்ணுறோம். ஏன்னா இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மறுபடியும் அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு மக்களுக்கு. ராமநாமத்தை மட்டும்தான் பிரயோகம் பண்ணியிருக்கோம். ராமநாமத்தை வச்சே நான் ராகங்களில் பாடியிருக்கோம், வேறு அந்நிய வார்த்தையே இல்லை. இப்போ எந்த ராகங்களை பாடுறோமோ அந்த பாட்டை நம்ம பாடல, அந்த பாட்டை நம்ம பாடல, நம்ம ராமநாமத்தை வச்சு தான் பாடுறோம். அந்த பாட்டு இப்போ உன்னைத்தானே தஞ்சம் என்று இந்த வார்த்தையில் நம்ம பாடலையே, நம்ம ராமநாமத்தான் பாடுறோம். ராம ராமா ராம ராம, மனசு லைக்குது இல்லையா அதில், இந்த ராகத்தில். இப்போ ராமநாமம் சொன்ன பாக்கியமும் கிடைச்சது இல்லையா, இதுதான் பெஸ்ட். அப்போது நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் அவங்கவுங்க பாடும்போது கிடைக்கிற சௌக்கியம், மனசு லயமாகிற மாதிரி நீங்கள் வேறு விதத்தில் நீங்கள் ஜபமாவோ இல்லை சாதாரணமாக நாமா சொல்லும்போது லைக்காது. ஆனால் யாரோ சில பேருக்கு லயிச்சிருக்கலாம், வேறு ஒரு பஜனை சமுதாயத்தில் உள்ள ராகங்களில் பாடிகளும் லயிச்சிருக்கலாம், அதில் சந்தோஷமாக, அதில் அப்படியே சந்தோஷம், அவங்க அப்படியே சந்தோஷமாக இருக்கட்டும், அதுலேருந்து அவங்க விலகு வேணாம். எதில் லைக்குதோ அதுலேயே சந்தோஷமாக இருக்கட்டும். நான் அவங்கள நான் தப்பு சொல்ல வரேன், அவங்கள நான் எதுவும் சொல்ல வரல. அவங்க ஏன்னா எப்படியோ ஒன்று நாமா சித்தி ஏற்படுச்சு இல்லை, அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை, சந்தோஷம், அதையே கண்டினியூ பண்ணால் போதும், அதுலேயே அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அப்படி அந்த ராகத்தில் எனக்கு லயம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க, அப்போ நான் இப்படியேப்பட்டவங்களுக்கு இது மாதிரி ராகங்கள்லாம் பாடி காமிச்சிருக்கேன். 3 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் ஒரே ராகத்தில் பஜனை சமுதாயம் வர ராகத்தை அப்படியும் பாடி காமிச்சிருக்கேன். இப்படி இது மாதிரி ராகங்களையும் பாடி காமிச்சிருக்கேன். எப்படியாவது எந்த நிலையில் இருக்கிறவங்களும் பகவன் நாமத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நாம் இந்த கைங்கரியத்தை எடுத்துன்னு இருக்கோம். அதனால் மனசு லயமாகணும், அதான் முக்கியம். மனசு லயிச்சு நீங்கள் ராமநாமா சொல்லும் பொழுது நீங்கள் எந்த ராகமானாலும் எடுத்துக்கலாம் தாராளமாக. அது நீங்கள் பாட 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 அந்த ராமநாமா எவ்வளவு ஆவர்த்தி பண்ணுறீங்களோ அவ்வளவும் தபஸ் உங்களுக்கு, அவ்வளவும் உங்களுக்கு உள்ள அந்த சாநித்தியம் நீங்களே பார்ப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன். நான் கொஞ்ச நாள் நடுவில் விட்டு இருந்தேன், இது சரி சினிமா ராகமாக இருக்குது, சரி வானா அப்படின்ட்டு ஒரு சில டைமில் விட்டுருந்தேன், சந்தோஷத்தையும் இழந்துட்டு இருந்தேன். நான் வேறு விதமாலாம் நாமா சொல்லி பார்த்தேன், மனசு ஃபிக்ஸ் ஆகலை, ரொம்ப நேரம் சொல்ல முடியல. அப்புறமா இந்த ராகத்தில் பாடிட்டு அப்புறமா நம்ம சாதாரணமாக ராமநாமா சொன்னால் கூட 3 மணி நேரம் சொல்ல முடியுது. இப்போ ஒரே ராகத்தில் ராமநாமம் 3 மணி நேரம் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அதுக்கு பலம் கொடுத்தது எதுனா இது மாதிரி ருச்சிகரமான ராகங்கள் தான். இந்த ருச்சிகரமான ராகங்களில் நான் நிறைய பாடல்களை பாடுறதால இதில் சுவைச்சதுனால அந்த ராமநாமம் சாதாரணமாக சொல்லும் போது என்னால் 3 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்ல முடியுது. இது என்ன மிராக்கல் சொல்லும் பார்க்கலாம். இதுதான் ராமநாமத்துடைய மகிமை. நீங்கள் மனசு லயிச்சு போய் நீங்கள் நாமத்தை ஒரு ராகத்தில் சுவைச்சிட்டிங்கன்னா அதில் இந்த ராகமோ இல்லாட்டி இந்த 2-3 ராகம் கூட வச்சுன்னு உங்களுக்கு வெரைட்டியாக இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இந்த ராகம்னா வேறு ராகத்தில் பாடுங்க. நான் எத்தனையோ 4-5 இல்லை, நான் 10-15 ராகங்கள் நிறைய ராகங்கள் போட்டுக்கிறேன் ராமநாமத்தை. அதில் எந்த ராகம் பிடிச்சதோ அந்த ராகத்தில் பாடுங்க. பாடி 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 அனுபவிங்க. நல்லா அனுபவிச்சு தவிருங்க. நம்ம பசிக்கு நம்ம தாங்க சாப்பிட்ணும், புரியுதுங்களா? இன்னொருத்தரை எதிர்பார்த்துருந்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. கையில் சாப்பாடு இருக்குது, அதுக்காக நம்ம இன்னொருத்தருக்கால இது சாப்பிடலாமா வேணாமான்னு கேட்டு நான் சாப்பிடுவோம். பசி எடுத்தால் நல்லா சாப்பிடுவோம், நல்ல ருச்சிகரமான ஆகாரம், அதுவும் ஆரோக்கியமான உணவுன்னா டக்குன்னு எடுத்து வாயில் போட்டுக்க மாட்டோமா? யோசிச்சு பாருங்கள், அது ருச்சிகரமான ஆகாரம். நல்லா பசியில் இருக்கும்போது அவள் தான் நல்லா சாப்பிட வேண்டியது தான்.
நம்ம பசி யாரும் வந்து போக மாட்டாங்க, நம்ம கஷ்டத்தை யாரும் போக மாட்டாங்க. நாம சொன்னால் தான் நமக்கு பகவானுக்கு சாந்தி கொடுப்பான். புரியுதுங்களா? நான் எனக்கு இதில் லைக்காது, எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொன்னால் நாம் பகவான் நாம சொல்லாமல் வேறு கதி கிடையாது இந்த கலியுகத்தில். அப்போ எப்படி தான் நம்ம பக்தி தக்க வச்சு இதை சொல்ல பார்க்கலாம். அதனால் நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில், உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நாமா சொல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நாமா சொல்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம சாந்தி நம்ம உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி கராமலகவத் கிடைச்சிடும். அது நடந்துச்சு. இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு அதுக்கு பூர்ண பலன் கிடைச்சிது, சந்தோஷமாக இருந்தது. மேலே 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 சொல்லணுன்ற ஆசை தான் தோன்றுது. என்னை பொறுத்தவரை அந்த 3 மணி நேரம் 2 மணி நேரம் கூட இப்போ நான் ஒரு 4 நாளாக சரியாக போகிறதில்ல. ஒரு தடவை போட்டிருக்கேன், நேற்று கூட போட்டேன். அதான் ரொம்ப போகிறதில்ல. அது ஒரு வேளை மட்டும்தான் போடுறேன். ஒரு வேளை 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு வேளை மட்டும்தான் போடுறேன். முன்னெல்லாம் 2-3 வேளை போடுவேன் நான். ஏன்னா நம்ம தொடர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் மூச்சு பிச்சுன்னு சொல்கிறது காட்டிடலாம், மனசை லைக்காமல் ரொம்ப நேரம் சொல்கிறது காட்டிடலாம். மனசை லைச்சு நம்ம அரை மணி நேரம் சொன்னால் கூட புரோதமானது. எனக்கு அப்படி தான், அதுதான் எனக்கு தோணுது. எனக்கு பகவான் அப்படி தான் சொல்லி கொடுத்தான். மனசை லைச்சு நீ அரை மணி நேரம் சொல்லிப்பாரு, அதில் கிடைக்கிற சாந்தி, நிம்மதி, சந்தோஷம் வேறு எதில் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். நீ ரொம்ப நேரம் சொன்னால் கூட கிடைச்சிடும். ரொம்ப நேரம் சொன்னால் அதுக்கு ஒரு பலன். நீண்ட நேரம் நாம சொல்கிறது ரொம்ப விசேஷம், அது ஒரு சாந்தி கிடைக்கும். ஆனால் நீண்ட நேரம் சொல்கிற அளவுக்கு நீ உனக்கு சாமர்த்தியம் வேணுமே, உனக்கு அதில் ருச்சி வேணுமே, அது கண்டினியூ பண்ணுறோம். நீண்ட நேரம் சொல்ல முடியுமா? 3 மணி நேரம் நம்மளால் சொல்ல முடியுமா? இப்போ நான் சொல்கிறேன், ஒரு அம்மா கஷ்டப்பட்டு 50 நிமிஷம் சொன்னாங்களாம். இப்போ நான் 3 மணி நேரம் போட்டிருக்கேன் ஒரே ராகத்தில், வேறு ஏதோ ருச்சிகரமான ராகம் போடல, சாதாரண ஒரே மாதிரி சொல்லியிருக்கேன், ராம 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 ராமன்னு. அதில் நான் 50 நிமிஷம் தாக்கு பிடிச்சி இப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியும்? ருச்சி இருந்தால் தான் சொல்ல முடியும். நாமத்தில் ருச்சியே வராமல் எப்படிங்க ரொம்ப நேரம் சொல்ல முடியும்? நாமத்தில் ருச்சியே இல்லை. ஒன்று ராகத்தில் ருச்சி இருக்கணும், இல்லை நாமத்தில் ருச்சி இருக்கும். ராகத்தில் ருச்சினாலேயே நீ என்ன பண்ணுவோம், நாமத்தை ரொம்ப நேரம் சொல்லுவேன். அப்போ நாம ருச்சி தன்னாலே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் 3 மணி நேரம் கூட வேறு ஒரே ராகத்தில் சாதாரணமாக நாம சொன்னால் கூட 3 மணி நேரம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா இந்த ருச்சிகரமான ராகங்களை நீ பாடி பாடி ஆவர்த்தி பண்ணதுனால, அந்த நாம பலத்தினால நீங்கள் எந்த ராகத்தில் இல்லாட்டி வெறுமனே ராமராமான்னு சொன்னால் கூட உங்களால் 3 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியும். அந்த பலன் ராமநாமம் கொடுத்துரும். அப்போ முதல் ருச்சிகரமான ராகங்களை பழகுங்க. பழகிட்டு அதனால தான் முதல் ஆரம்பத்தில் போடும்போது இது ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர்களுக்காக இந்த ராகங்களில் நம்ம பாடியிருக்கோம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஆரம்பத்தில். அப்போ ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர்கள் இப்போ பிடிச்ச ராகம், சினிமா பாட்டு ராகமோ ஏதோ ஒரு ராகம் பாடி அவங்க இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கணும். அப்புறம் ராமநாமத்தில் அப்புறமா நீங்கள் சாதாரணமாக பஜனை சம்பிரதாயத்தில் உள்ள ராகமோ இல்லாட்டி நீங்களே ஒரு ராகமோ இல்லை சாதாரணமாக ராமநாமா சொல்கிறத ஒரே மாதிரி ஒரே டியூனில் எப்படியோ ஒன்று தெய்வீகமான ஒரு ராகத்தில் பாடுங்க. அப்புறம் நீங்கள் 3 மணி நேரம் 2 மணி நேரம் கூட கண்டினியூ பண்ண முடியும். நீண்ட நேரம் நாமா சொல்ல முடியும். இல்லைன்னா சும்மா திடீர்னு வந்துடாது. நீண்ட நேரம் நாமா சொல்ல உடனே வரணும்னா வராது. அவ்வளோ லேஸில் நாமா வர்றதே பெரிய விஷயம். ராமநாமா தொடர்ந்து சொல்கிறதுன்றது அது கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ருச்சிகரமான விஷயத்தில் ஃபஸ்ட்டு நாமத்தில் ருச்சி இல்லை, அப்போ ராகத்தில் ருச்சியை வளர்த்துங்க. ராகத்தில் ருச்சியை வளர்த்துன்னு பிடிச்ச ராகத்தில் பாடுங்க. பாட்டு அப்படியே கூட சேர்ந்து ராமநாமம் பிடிச்ச ராகத்தில் வேறு எந்த அந்நிய வார்த்தை வராமல் ராமநாமத்தை பாடுங்க. பாடி 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 பழக்கப்படுத்துங்க. அப்புறமா பாருங்கள், நீங்கள் அந்த பிடிச்ச ராகத்திலேயே தான் ராமநாமம் பாடுவீங்க. அப்புறமா வேறு ராகத்தில் போனோன்னா கூட உங்கள் மனசு வராது. அப்படியே ராமநாமத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. உங்கள் மனசு எவ்வளோ, உங்கள் முகத்தில் ஒரு அழகு தெரியும் பாருங்கள், உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு தெரியும் பாருங்கள், உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியும், உங்கள் முகத்தில் ஒரு அழகு வரும், உங்கள் மனசில் ஒரு ரம்யத்துவம் வரும், மனசில் ஒரு சாந்தி கிடைக்கும் பாருங்கள். அந்த சந்தோஷத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. நீ கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. சத்தியமாக சொல்கிறேன். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் அனுபவித்து சொல்கிறேங்க, இது சத்தியமானது. நாமத்துக்கு இது காரணம்னா ராமநாம மகிமை தான் காரணமே தவிர ராகம் காரணம் இல்லை. ஆனால் அந்த ராகத்தை பயன்படுத்தி நாமத்தை நம்ம நீடிக்க செய்ததுனால, நம்ம நாமத்தில் லயிச்சதுனால, மனம் ஒருமுகப்படுறதுனால அப்போது சுவையான ராகங்கள் தான் மனசு ஒருமுகப்படுது. மற்ற நம்ம யாரோ சொல்கிறாங்க, வேறு ஏதோ அவங்க சொல்கிறாங்க ராகத்தினால நான் பாடினேன் அப்படின்னா மனசு என்ன பண்ணோம், எங்கேயோ தெரிஞ்சுன்னு இருக்கும். வாய் மட்டும் தான் நாம சொல்லிருக்கோம். அது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? 5 நிமிஷம் கூட நீ சொல்ல மாட்டீங்க, உடனே விட்டுருவீங்க. அடப்போப்பா, மனசு ரொம்ப கவலையாது, எனக்கு சொல்கிறதுக்கே மூடு இல்லை. என்னது சொல்கிறதுக்கே மூடு இல்லை ராமநாமா, போதும்பா போப்பா, நான் எவ்வளோ 1008 டென்ஷனில் இருக்கிறேன், நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் நாமத்தை. நாம வசதி தான், எனக்கு இப்போ பிரச்சனையை ஃபஸ்ட்டு முடிக்கணும், எனக்கு ரொம்ப குழப்பத்தில் மன உளைச்சல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க.
ஆனால் எந்த மன உளைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ராகத்தில், ருச்சிகரமான ஒரு ராகத்தில் காதில் தேன் பாயிற மாதிரி பாய்ஞ்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு நிமிஷம் அந்த ராகத்தில் அப்படியே லயிச்சு போயிடுவோம். அப்புறமா நான் ரொம்ப கவலையோடு வந்தேன், மனசு ரொம்ப அமளியோடு வந்தேன், என்னமோ தெரியல இந்த ராகத்தில் அந்த ராமநாமம் கேட்கும்பொழுது ஏதோ ஒன்று பண்ணிச்சு, எனக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிச்சு, திருப்பி அந்த ராகத்தில் கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர். நானே அது மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது நான் தான் சொல்கிறேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு மனசு அமளியாக இருக்கும்போது, ரொம்ப கவலையில் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்ச ராகத்தில் ராமநாமம் பாடும்போது நான் எந்த கவலையில் வந்து உட்காந்தேன், என்ன நினச்சேன், எந்த குழப்பத்தில் இருந்தேன் அப்படின்றதெல்லாம் மறந்தே போச்சு. எனக்கு சுத்தமாக சொல்கிறேன் சார், மறந்தே போச்சு, சத்தியமாக மறந்தே போச்சு. நைட்டு உக்காந்தா அதுக்கப்புறமா அதிலே லயிச்சு போச்சு. அந்த ராகத்தில் திருப்பி அந்த ராகத்தில் கேட்டுன்னே இருக்கேன். நான் பாடக்கூட பாடல, கேட்கறதுலேயே அவ்வளோ சௌக்கியமாக இருக்குது. அந்த கேட்கறதுனாலே மனசில் பார்த்தா அவ்வளோ சாந்தி. காலையில் வெறும் போராட்டம், பிரச்சனைகள், அதே பிரச்சனைகள் வீட்டில், அதே போராட்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் மனசில் மட்டும் சாந்தி அப்படியே நிலவின்னு இருக்குது மனசு. அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனத்தை கடைப்பிடிச்சேன். அவ்வளோ பிரச்சனைகள் நடுவுலையும் மௌனத்தை கடைப்பிடிச்சேன், சாந்தி இருந்தது, ஒன்றும் பாதிக்கப்படலை எனக்கு. எதனால்? ராமநாமத்தை கேட்டதுனாலேயே. நான் தான் சொல்கிறேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன்னு சொல்கிறேனே, சத்தியமான விஷயம். நீங்கள் கூட அது மாதிரி மனசு கவலையாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, நம்ம பிடிவாதமாலாம் இதை கேட்கணும்னு நினைக்காதீங்க. ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் ராமநாமா சும்மா அப்படியே சும்மா ஒரு ஹம்மிங் பண்ணினே இருங்க. நீங்கள் உங்கள் வாய்க்குள்ள அசை போட்டுனே இருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நாமா வந்து உங்களுக்கு வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யணும் மட்டும் கேட்காதீங்க, அது பாட்டுக்கு வேலை செய்யும். நம்ம எதையும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணி பலவந்தப்படுத்தி இழுத்து பிடிச்சலாம் பலவந்தப்படுத்தலாம் நாமா சொல்லக்கூடாது. அது இயற்கையாக அப்படின்னா நம்ம பிடிச்ச ராகத்தில் ரசித்து ருசித்து நாமா சொல்லும்போது இயற்கையாக வரக்கூடிய அந்த சாந்தி கிடைக்குது பாருங்க, அதுதான் லயத்தை கொடுக்கும். அதுதான் நாமத்தில் லயத்தை கொடுக்கும். மனசு ஒருமுகப்படும். எதுவுமே மனசு ஒருமுகப்படாத நாமா பிரயோஜனமற்றது. பிரயோஜனம் மட்டும் சொல்லக்கூடாது, தப்பு. நீண்ட காலம் பற்றி தான் பலன் கொடுக்கும். அது என்றைக்கோ பலன் கொடுக்கக்கூடியது. ஆனால் தட்சணம் உடனே உங்களுக்கு மனசு லயிச்சு நீங்கள் நாமா சொன்னால் உடனே கை மேலே பலன். நம்ம ப்ராக்டிக்கலாக வரும், அனுபவத்துக்கு வரும். நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, ராகம் பிடிச்சிருக்கு, ஆனால் இது சினிமா பாட்டாச்சு, இது பௌத்திகமான ராகமாக இருக்கே, நாங்களாம் வந்து ஒரு பஜனை வழியில் போகிறோம், சரி ஓகே, அந்த வழியில் உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, அந்த வழியில் நல்லா செட் ஆகுது, செட் ஆகுது, ஃபிக்ஸ் ஆகுது, அப்போ அந்த வழியை கடைபிடி, அவ்வளோதான். இது வேணாம் உங்களுக்கு, இது வேணாம், இந்த சினிமா ராகங்கள் உங்களுக்கு வேணாம், நீங்கள் அந்த வழியிலே போங்க, அதில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அது செட் ஆகிடுச்சுன்னா ஓகே ஆகுங்க. இல்லை சில விஷயம் லயமாக மாடுதுன்னா அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ராகம் இதில் ரொம்ப பிடிக்கும், அந்த ராகம்லாம் ஓகே, இதெல்லாம் நான் சின்ன வயசில் கேட்டது, இந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும், ஓகே, அந்த ராகத்தில் அப்படியே பாடுங்க ராமநாமத்தை. அவ்வளோதான், தெளிவாக இருக்கணும். சும்மா குழம்பி இது பாடலாமா வானாவா, இது தயங்கி இதெல்லாம் தப்பு, பாடக்கூடாதா, பாடலாமா தப்பா, இது ராமநாமமாச்சே அதனால் பாடலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு குழம்பிலாம் இருக்கக்கூடாது. தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். பிடிச்சா பாடுங்க, பிடிக்கலையா உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ எந்த சம்பிரதாயத்தில் அந்த ராகத்திலே பாடுங்க. ஆக மொத்தம் ராமநாமா நாக்கில் வரணும், அதான் முக்கியம். ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம், அதுதான். நாக்கு நுனியில் நாமா எப்பவும் வந்துன்னே இருக்கும். விவசகா கிருணன், தன் வசமின்றி நாக்கில் நாமா வரணும், அதுதான் முக்கியம். ஆனால் தெளிவாக இருக்கணும். எனக்கு தெளிவு கொடுத்ததே பகவான் தான், குருவாக இருந்து எனக்கு தெளிவு கொடுத்துட்டான். கரெக்டான வழியில் நான் போயின்னு இருக்கேன், எனக்கு சாந்தி கிடைக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். சொல்கிறேன், இது என்றைக்கெல்லாம் நான் இது கொஞ்சம் இதுலேருந்து விலகிறனோ அப்போல்லாம் நான் சாந்தி இழக்கிறேன். சத்தியமாக இந்த முறையெல்லாம் நான் ருச்சிகரமாக ராகம் இல்லாமல் யாரோ சொல்கிறாங்க, சரி அவங்க பெரியவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க பாகவதர்கள் சொல்கிறாங்க, அந்த முறையில் தான் ராமநாமா சொல்லணுன்ட்டு சொல்கிறேன்னா அப்போல்லாம் நான் அதில் மனசு ஃபிக்ஸ் ஆகும்போது ரொம்ப நேரம் நாமா சொல்ல மாட்டேன், நாமத்தை குறைச்சிடுறேன். அப்புறமா நம்ம சாந்தியும் குறையுது. கண்ணுக்கு எதிர பார்க்குறேன். இல்லை வேறு ஏதாவது பாகவத ராமாயணம் வேறு ஏதாவது படித்தா கூட அதில் மனசு கொஞ்ச நேரம் லயமாகுது. நாமத்தை விட்டு நான் எதை பண்ணாலும் எனக்கு மனசு நிம்மதி கிடையாது. உண்மையாக சொல்கிறேன். அதனால் கொஞ்ச நேரம் பாடினாலும் மனசு ஒருமுகப்பட்டு பாடுறதுக்கு, லயமாகி பாடுறதுக்கு சௌக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது. யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. உங்களுடைய லாபத்தை நீங்கள் தான் சம்பாதிச்சுக்கணும்.
உங்களுக்கு நாமா வரணும், உங்கள் உங்கள் நாக்கில் தக்கி நிற்கணும்னா, உங்களுக்குள்ள தபசை ஏற்றிக்கணும்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நாமத்தை நிறைய சொல்லுங்கள். யாருக்காகவும் வேஷம் போட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்காக இவங்களுக்காக முகத்தை பார்த்தோம்னா, நம்ம பசிக்கு நம்ம தான் சாப்பிட்ணும். அவங்க சாப்பிட்டா நம்ம பசி ஆறாது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம நோய்க்கு நாம் தான் மருந்து சாப்பிட்ணும். அப்போ தான் நமக்கு நோய் குணமாகும். நம்ம நோய்க்காக இன்னொருத்த மருந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் புரிஞ்சுக்க. நாம் கிடைச்சதை நல்லா பிரயோஜனப்படுத்தி இருக்கிற காலத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் செய்தாகணும். அந்த இருக்கிற காலம் குறுகிய காலம். ராயன அல்பாயுஷா சப்ய கலோபஸ்மின் யுகேச்சனாக, கலியுக ஜனங்களுக்கு அல்பாயுஷ் உடையவர்களுக்கு. அதுலேயே மந்தாக சுமந்தம் அதிகம். அதுலேயே நம்ம மற்ற கிரியைகளோ பூஜைகளோ கோயில் தீர்த்த கரைகள் போனோம், தபஸ் பண்ண யோகம் பண்ண எல்லாத்துலேயும் மந்திரலாக இருக்கிறோம். நாம் என்ன அப்படி சாஸ்திர விசாரம் பண்ண புஸ்தகம்லாம் படிக்கணும், பாகவதம் படிக்கணும், பெரிய பெரிய புஸ்தகமாக இருக்குது. அதை படித்து முடிக்க முடியல. அப்படிப்பட்ட மந்தமதி படைத்தவர்களாக இருக்கிறோம். எந்த ஒரு பூஜைகளையும் புனஸ்காரங்களோ சுத்தபத்தமோ எல்லாம் ஆச்சார அனுஷ்டானங்களும் கடைப்பிடிக்கக்கூடிய பாக்கியமற்றவர்களாக இருக்கிறோம். அந்தளவுக்கு மந்த பாக்கியர்களாக இருக்கிறோம். அதுக்கு மேலே பகவான் நாமா சொல்கிறேன்னா அப்போ தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய தடங்கல்கள். பூஜை பண்ணும்போது தான் பகவத் விஷயத்தில் ஈடுபடும் போது தெய்வீக விஷயத்தில் ஈடுபடுறதுக்கே வாய்ப்பு இல்லாத அளவுக்கு நிறைய வேலை டைட்டு. நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை. காலைல 6 மணி கிளம்பி நைட்டு 11 மணி வரை வேலை. டென்ஷன், ஆஃபீஸ் டென்ஷன், அந்த டென்ஷன், இந்த டென்ஷன், வீடு டென்ஷன், குடும்ப டென்ஷன். ஆமலியில் கண்டிப்பாக நம்மளுக்கு உபத்ருதாக நிறைய உபத்திரவங்களை அனுபவிச்சிருக்கோம். இதெல்லாம் கலியினுடைய தோஷம். மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்கியம், மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்கியா ஹி உபத்ருதாக. இப்படிப்பட்ட இதெல்லாம் கலியினுடைய தோஷம். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் நாமா சொல்கிறதோ பகவத் விஷயத்துக்கு வர்றதோ ராமநாமத்துக்கு வர்றதோ நடக்காத விஷயம். அப்படி இருக்கும்பொழுது உங்கள் நிலைக்கு இறங்கி, இப்போ உங்களுக்கு சினிமா பாட்டுனா பிடிக்கும். அந்த ராகத்தில் இப்போ நம்ம பாடுறோம்னா, நீங்கள் எங்கிருந்தாவது, நீங்கள் எந்த அமளியில் இருந்தாலும் எந்த உபத்திரவத்தில் இருந்தாலும் அந்த நிலையிலேருந்து நீங்கள் ராமநாமா இந்த ராகங்களில் பாடி கேட்டு பாருங்கள். உங்கள் மனசு சீக்கிரமாக லயமாவதா இல்லையா பாருங்கள். நீங்கள் ஆன்மீகத்தில் தான் இருக்கிறீங்க, பௌதிகத்தில் இருந்தாலும் உங்கள் மனசு லயமாகி சீக்கிரம் மனசு சாந்தி உண்டாகுதா இல்லையா பாருங்கள். நான் டைரெக்டாக சொல்கிறேன். டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பலன் கை மேலே கொடுக்குதா இல்லையா பாருங்கள். இது அந்த ராகம் சினிமா ராகம் அது இதுன்னு இன்றைக்கி பேதம் பார்க்காதீங்க. எந்த ராகமும் ராமநாமா வரணும் நாக்கில், அதான் முக்கியம். பௌதிகமான வார்த்தைகள் வரக்கூடாது. அந்நிய வார்த்தை வராமல் ராமநாமத்தினால அந்த ராகங்களை பாடி பாருங்கள். கண்டிப்பாக மனசில் அவ்வளோ சாந்தி கிடைக்குது. நீங்கள் பாடுறீங்களோ இல்லையோ, இப்போ நம்ம பாடினதை நீங்கள் காதில் கேட்டாலே போதும். அது கேட்கும் பொழுதே உங்கள் மனசில் சாந்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். நீங்கள் வேணால் பரீட்சை நான் பகவானை பரீட்சை பண்ணக்கூடாது. ஆனாலும் நாமத்தில் வேறு வழியில் நாம என்னன்னா எந்த தங்கு தடையும் இல்லாததுனால நீங்கள் அப்படியேப்பட்ட சுக்கிரவனே ராமரை பரீட்சை பண்ணி பார்த்தான். ஆனாலும் அவனுக்கும் பகவான் இறங்கி வந்திருக்கார். நாம கருணையுடையது. நீங்கள் பரீட்சாத்தமாக பண்ணக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் லயிச்சு கேட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், இல்லை ஒரு தடவை செயல்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் பாருங்கள். அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் ஏன்னா பகவான் நாமத்தையும் பகவான் நம்மளை பரீட்சை பண்ணலாம், நம்ம பகவானை பரீட்சை பண்ணக்கூடாது. சொல்கிறேன் எதுக்காகனா, அப்படி நம்ம பண்ணால் கூட அந்த அப்படியாவது பகவான் நாமா அந்த பரிசாத்தமாக கூட பகவான் நாமா நீங்கள் கேட்டீங்கன்னா கூட அந்த நாமம் கண்டிப்பாக பலன் கொடுக்கறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இது நிச்சயம். அந்த அளவுக்கு நாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது, அவ்வளோ சக்தி உடையது அப்படின்னுக்காக சொல்ல வரேன். ராமநாமத்துக்கு ஒரு மாற்று கூட 1% கூட குறைச்சல் கிடையாது. 100% தான் 100% பலன் கொடுக்கும். அது 100% பலன் கொடுத்து தான் அது விலகமே தவிர அது வரைக்கும் அது விலகாது. நாமா சொன்னவங்களும் வீண் போனதாக சரித்திரமே கிடையாது. சொல்பமப்பியசிய திராயுதே மகதோ, சொல்பமப்பியசிய தர்மசிய திராயுதே மகதோ பயாத். இந்த தர்மத்தில் பாகவ தர்மத்தில் கொஞ்சம் அபியாசம் பண்ணால் கூட பெரிய பயத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். அப்படியேப்பட்டது பகவான் நாமா தான் பாகவத் தர்மம். ஆனால் ஏகநாமம் ரொம்ப வசதி. அந்த ஏகநாமம் ராமநாமம் அதுதான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இதை நம்ம உறுதியாக பற்றிட்டு நம்ம நாம சொல்லி பாருங்கள், உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அதனால் எந்த ராகமும் முக்கியம் இல்லை. நாமத்தை பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த ராகம் பிடிச்ச ராகமோ தாராளமாக அந்த ராகத்தில் பாடினே இருக்கும். இல்லை நீங்கள் இல்லை நம்ம பாடியிருக்கோம் அதை நீங்கள் அப்படியே காது கேளுங்க போதும். கேட்டுனே வாங்க.
அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக பாடத்தோணும் அப்புறமா ஆடவும் தோணும். குதித்து ஆட தோணும் ராமநாமத்தில். அதனால் தாராளமாக பாடி சந்தோஷமாக இருக்கும். மனசு சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷத்தை தேடி தானே ஓடுறோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 12 மணி வரைக்கும் எதுக்கு ஓடி ஆளிடுறோம்? சந்தோஷத்தை தேடி தானே. அந்த சந்தோஷத்தை சுலபமாக உனக்கு கொடுக்கிற ஒரு வழி கிடைச்ச போது அதை தவற விடலாமா? ஒரு பொழுதும் தவற விடக்கூடாது. மனசில் சாந்தி இல்லை, நிம்மதி இல்லைன்னு கோயிலாக ஏறி இறங்குறோம். கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணுறோம். எதில் ருசியான ஆகாரம் சாப்பிட்டோம், அதுலையாவது ஒரு திருப்தி கிடைக்குதான்ட்டு, அதுலேயும் திருப்தி இல்லை. அப்போ எதில் தான் திருப்தி கிடைக்கும் அப்படின்னா, இந்த ராமநாமத்தை இப்படி ருசிகரமான ராகத்தில் நீங்கள் பாடி பாருங்கள். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது கிடைக்கும். அந்த திருப்தியானது இந்த ராமநாமம் கொடுத்துரும். நீங்கள் எதை தேடினீங்களோ அந்த சாந்தி இந்த ராமநாமம் கொடுத்துரும். நான் அனுபவித்து சொல்கிறேன், பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். நான் அனுபவித்து சொல்கிறேன். அந்த அளவுக்கு ராமநாமத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த ராமநாமம் பாடினதை நான் கொஞ்ச நேரம் கேட்டேன்னா, நானே தான் பாடினேன், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த பாடினதே நான் பாடினதை விட ராமநாமம் இல்லையா, அது ராமநாமத்துடைய மகிமை. நான் பாடினது முக்கியம் இல்லை, அதில் வந்தது ராமநாமம். அந்த ராமநாமத்துடைய மகிமையினால் என் மனசில் அதை நான் பாடினதை கேட்டாவே அந்த ராமநாமத்துடைய மகிமையினால் மனசில் சாந்தி வந்துடும். இது ஏன் சாமர்த்தியமோ யார் சாமர்த்தியமோ கிடையாது. இது மியூசிக் போட்டவங்க சாமர்த்தியம் அதெல்லாம் கிடையாது. ராமநாமத்துடைய மகிமை மனசு அதில் ஒருமுகப்படுது. அதனால் சீக்கிரமாக மனசு ஒருமுகப்படக்கூடியது வழி இந்த ருசிகரமான ராகங்களில் பாடுறதுனால தான். சரி, இதை சொல்லணும்னு நினச்சேன். அதனால் யாருக்காகவும் கூச்சப்படாமல், வெக்கப்படாமல், லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டி பகவான் நாமத்தை ஆனந்தமாக கீர்த்தனை பண்ணுங்கள். சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். ராம் ராம் ராம். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணி எல்லாருமே அனுபவிக்கிட்டோம். பாருங்கள், நான் போட்ட எத்தனையோ ராகத்தில் எவ்வளோ வியூவர்ஸ், 300 400 போட்ட உடனே 1 ஹவரில் 2 ஹவரில் 200 வியூவர்ஸ், 250 வியூவர்ஸ், 300 வியூவர்ஸ், 1000. அதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் பார்த்தா 1000 2000 போயிடுச்சு, எங்கெங்கேயோ போகுது. அதுமாதிரி எவ்வளோ பேர் அதை ரசிக்கிறாங்க. அதுமாதிரி மனசு லயமாகுது அதில் ராமநாமத்தில். புரிஞ்சிக்கினாங்கன்னா அதை பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த ராகங்களை பயன்படுத்தி நம்ம பாடுறதை அப்படியே பயன்படுத்தி அவங்க ராமநாமத்தை நிறைய சொல்கிறாங்க. சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர். ராம 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 ராம. சரி, லாஸ்ட்டில் ஒரு ராகத்தை பாடி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிடலாம். நிறைய நம்ம விஷயம் இருக்குது ராமநாமத்தில். அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, ரகசியம் நிறைய இருக்குது. நீங்கள் அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பாட ராமநாமத்தை நிறைய சொல்ல அந்த நாம ஆவர்த்தி பண்ண நீங்களே நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு பகவான் உங்கள் கையில் பேச ஆரம்பிச்சிடுவான். கண்டிப்பாக பேசுவான். நம்ம ஹிருதயத்துலேருந்து நம்ம பகவான் நம்ம கூட பேசி நமக்கு எவ்வளோ ஐடியாஸ் கொடுப்பான். எந்த இடத்துல எப்படி போகணுன்ற பக்குவத்தெல்லாம் நம்மளுக்கு வழிநடத்தி கொடுப்பாங்க. நிறைய ரகசியம் இருக்குங்க. இந்த ராமநாமத்தை சொல்லும்போது எவ்வளோ அனுபவங்கள் பட்டேன். எந்த இடத்துல எதை பேசணும், எங்கே மௌனமாக இருக்கணும், எங்கே எதை பேசக்கூடாது, எல்லாமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பான். இந்த ராமநாமத்தை சொன்னால் எல்லா பக்குவத்தையும் கொடுக்கும். அது நம்மளை நல்லா வழி நடத்தும். நீங்கள் வேணால் பாருங்கள். இதெல்லாம் அதே சமயத்தில் உங்களுக்கு எது கிடைக்கணுமோ அது தேடி வந்து கிடைக்கும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் கேட்டது ஒன்றா இருக்கலாம், ஆனால் பார்த்தா ராமநாமம் நீங்கள் கேட்டதை விட 10 மடங்கு அதிகமாக கொடுக்கும். அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஓ ராமநாமத்துக்கு இவ்வளோ மகிமை இருக்கான்னு. அது மாதிரி அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. நிறைய சொல்லலாம், அதை 3 தடவை சொல்லலாம். சரி, ராம 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 ராம. இப்போ ஒரு ராகத்தில் பாடி பூர்த்தி பண்ணிக்கலாம். ராம ராம ராமா ராம ராம ராமா ராம ராம ராமா ராம் ராம ராமா ராம ராம ராமா ராம ராம ராமா ராம் ரம ராமா ராம ரமா ராம ரம ராம ராம ராமா ராம ரம ராம ராம ராமா. இப்போ இதில் மனசு லயமாகுதா இல்லையா? மனசு நல்லா லைக்குதா இல்லையா அந்த ராகத்தில்? அதான் இந்த ராகத்தில் மனசு லைக்கும் போது அப்போ ராமநாமத்திலே மனசு லைக்குது இல்லையா? அப்போ மனசு ஒருமை போட்டு நாம கீர்த்தனம் பண்ணுறது தான் ரொம்ப சுவையாக இருக்கும்.
சீக்கிரமாக பலனும் கை மேலே பலன். ஏன்னா மனசில் சீக்கிரம் சாந்தி வந்துடும். ராம ரம ராம ராம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராம ராம ராம் ரம ராம 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 ராம் ரம ராம 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 ராம் ராம ராம ராம் ரம ராம 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 ராம் ரம ராம 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 ராம் ராம ரம ராம 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 ராம் ரம ராம ராம ரம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம ராம 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 ரம ராம் ரம ராம 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 ரம ராம ரம ராம 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 ரம ராம் ரம ராம 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 ரம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ராம ராம் ரம ராம 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 ராம் ரம ராம 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 ராம் ராம ராம ராம் ரம ராம 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 ரம ராம 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 ராம் ராம ரம ராம ராம ரம ராம ராம் ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம் ரம ராம ராம ரம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம ராம 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 ரம ராம் ரம ராம 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 ரம ராம ரம ராம 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 ரம ராம் ரம ராம 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 ரம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ராம ராம் ரம ராம 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 ராம் ரம ராம 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 ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம் ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம் ரம ராம ராம ரம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ரம श्री राम नाम संकीर्तन की जय। राम राम श्री राम नाम महिमा की जय। आंजनेय स्वामी की जय। सीता लक्ष्मण भारत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री वाल्मीकि भगवान की जय। सावरसाद मल्लिक की जय।
ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய. ராம 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 ராம.